திருச்சபையின் திருப்பணியாளர் முன்பாக இத்திருக்கூட்டத்தின் முன்னிலையில் உங்கள் அன்பை நம் ஆண்டவர் முத்திரையிட்டு காத்திடுமாறு இங்கு வந்திருக்கின்றீர்கள். உங்கள் அன்பை அறிந்து நிறைவாக ஆசைக்கின்றனர். சாதனத்திற்காக உங்களுக்கு வாகனம் வழங்கியது நீங்கள் ஒருவருக்கொருவர் என்றும் பிரமாணிக்கமாயிருக்கவும் திருமணத்தின் ஏழை கடமையை நிறைவேற்றவும் உங்களுக்கு ஆற்றல் அளிக்கின்றார். எனவே உங்கள் கருத்தை அறிந்துள்ள திருச்சபை முன்னிலையில் உங்களை வினவுகிறேன். நிஷாந்த், சுனேகா, நீங்கள் இருவரும் முழு மன சுதந்திரத்துடன் திருமணம் செய்து கொள்ள எவ்வித வற்புறுத்தலும் இன்றி இங்கு வந்திருக்கின்றீர்களா? நீங்கள் மன வாழ்க்கை நெறியை பின்பற்றி வாழ்நாளெல்லாம் ஒருவரை ஒருவர் நேசிக்கவும் மதிக்கவும் தயாராக இருக்கிறீர்களா? இறைவன் உங்களுக்கு அருளும் மக்களை நீங்கள் அன்புடன் ஏற்று கிறிஸ்துவின் போதனைக்குள் திருச்சபையின் சட்டத்திற்கு ஏற்றபடி வளர்ப்பீர்களா? நீங்கள் திருமணம் செய்து கொள்ள விரும்புவதால் உங்கள் வலது கைகளை சேர்த்து பிடியுங்கள். இறைவன் திருமுன் திருச்சபையின் முன்னிலையில் உங்கள் சம்மதத்தை தெரிவிக்கும். நிஷாந்த் என்னும் நான் ஸ்னேகா என்னும் உங்களை என் மனைவியாக ஏற்றுக்கொள்கிறேன். இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் நோயிலும் நான் உங்களுக்கு பிரமாணிக்கமாயிருந்து என் வாழ்நாள் எல்லாம் உங்களை நேசிக்கவும் மதிக்கவும் வாக்களிக்கிறேன். ஸ்னேகா என்று நான் நிஷாந்த் என்கிற உங்களை என் கணவராக ஏற்றுக்கொள்கிறேன். இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் நோயிலும் நான் உங்களுக்கு பிரமாணிக்கமாக இருந்து என் வாழ்நாள் எல்லாம் உங்களை நேசிக்கவும் மதிக்கவும் வாக்களிக்கிறேன். திருச்சபை முன்னிலையில் நீங்கள் தெரிவித்த இந்த சம்மதத்தை ஆண்டவர் கனவுடன் உறுதிப்படுத்தி தம் ஆசையை உங்கள் மீது நிறைவாய் பொழிந்தருவாராக. இறைவன் நினைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்கட்டும். ஆண்டவரே, அழியா இவர்களையும் இவர்களது அன்பையும் ஆசீர்வதித்து புனிதப்படுத்தியவர்களும் இந்த மாங்கல்யம் இவர்களுக்கு பிரமாணிக்கத்தின் அடையாளமாய் அமைந்து ஒருவர் மீது ஒருவர் கொண்ட ஆழ்ந்த அன்பையும் நினைவூட்ட வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராய கிறிஸ்து வழியாக தந்தையை உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். தெய்வீக கிளியே மாறுமே உன் திருக்கரத்தில் வந்தமை முடிந்திடும் ஒருவனே மாறுமே ஜீவனே ஆட்கொள்ளுமே. சுவாசமாக
இப்படி திருப்பி இப்படி திருப்பி ஸ்னேகா, என் அன்புக்கும் பிரமாணிக்கத்துக்கும் அடையாளமாக இந்த திருமாங்கல்யத்தை தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே அணிந்து கொள்ளுங்கள். என் அன்புக்கும் பிரமாணத்துக்கும் அடையாளமாக இந்த திருமாங்கல்யத்தை தந்தை, மகன், தூய ஆவியார் பேராலே அணிந்து கொள்கிறேன். ஆவியாக தேவனே அசையாதே, அற்புதம் ஜீவனே ஆய்வுவே. ஆவியாக தேவனே அசையாதே, அற்புதம் ஜீவனே ஆய்வுவே. ஆவியே ஆரம்பித்திருக்கின்ற நம் பிள்ளைகள் நிசான், கேத்ரின், ஸ்னேகா இவர்களுக்காக இறையருள் வேண்டி இந்த நேரத்தில் அனைவரும் எழுந்து நிற்போம். அனைவரும் எழுந்து நின்று கடவுளுடைய அன்பும் அருளும் ஆசீரும் இந்த தம்பதியரோடு நிறைவாக கிடைக்கப் பெற்று இவர்களை மகிழ்வோடு நலமோடு உறவோடு என்றும் ஆண்டவர் காத்தருள்வார் என்ற நம்பிக்கையோடு இவர்களுக்காக நாம் ஜெபிப்போம். மக்கள் செல்வத்தை பெற்று வாழ்கிற வரமருள இறைவாமை மன்றாடுகிறோம்.